சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியங்களை அனுசரித்து நம்மில் ஒவ்வொருவரும் சுத்தம் பெற்று நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 3 விதமான சத்தியங்களை அனுசரிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். 1, கல்வாரி ஜீவ அப்பம். இது சத்திய ஆராய்ச்சி செய்தியை குறிக்கிறது. 2, கல்வாரி ஜீவ ஒளி. இது சத்திய சாட்சியை குறிக்கிறது. 3, கல்வாரி ஜீவ வாசனம். இது சத்திய ஒப்பு கொடுத்தலை குறிக்கிறது. இந்த 3 சத்தியங்களையும் நாம் சத்திய அடிப்படையிலே நிறைவேற்றும் போது தெய்வம் சுத்தத்தின் மேலாக நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான பரிசுத்தத்தையும் கொடுக்க இருக்கிறார். முதலாவதாக நாம ஜீவ அப்பம் என்று சொல்லப்படுகிற ஜீவ ஆகாரங்களை புசிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்துல 12 சத்தியங்களை நாம பிரிச்சு எடுத்து அந்த 12 சத்தியங்களை ஜீவ போஜனமா உட்கொள்கிறோம். இதை எதனால நிறைவேற்றுகிறோம் அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கிற ஆவி ஆத்துமா இந்த பகுதிக்கு ஜீவன் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் உள்ளான மனிதனுக்கு ஜீவன் பெற அதிகார ஆராய்ச்சிக்காக நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் என்னவென்றால் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? 67 வசனங்கள். கொஞ்சம் பெரிய அதிகாரம் தான். இந்த 67 வசனங்களுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தைய மைய வார்த்தையா முதல்ல எடுக்கிறோம். தொடர்ந்து ஒரு வசனத்தை மைய வசனமாகவும் எடுக்கிறோம். இந்த 2ஐயுமே 3 பிரிச்சு ஒரு பக்கம் அடுக்கிற மாதிரி 6 அப்பங்களா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்காக ஒரு வசனம், மரணத்துக்காக ஒரு வசனம்னு எடுத்து அவைகளையும் 3 பிரிச்சு 6 அப்பங்களா இன்னொரு பக்கம் அடுக்கிற மாதிரி நம்ம ஆராய்ச்சி செய்திய கேட்க இருக்கிறோம்.
முதலாவது மைய வார்த்தையை எழுதிக் கொள்வோம். பணிந்து. மைய வார்த்தை பணிந்து. 26ஆம் வசனம், 48ஆம் வசனம், 52ஆம் வசனம். 48, 52. இந்த 3 வசனங்கள்ல பணிந்துங்கிற வார்த்தை எழுதியிருக்கு. அடுத்து மைய வசனத்தையும் புரிங்க. 52ஆம் வசனம் மைய வசனம். கொஞ்சம் என்னைய கவனிங்க. எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க என்னைய நோக்கி பாருங்க. முதல்ல மைய வார்த்தைய நம்ம விளங்கி கொண்டு எந்த அடிப்படையிலே வசனங்களை கண்டுபிடிக்கணுங்கிறத புரிந்து கொள்ள இருக்கு. பணிந்து. பணிவு என்ற வார்த்தை வேறு, பணிந்து என்ற வார்த்தை வேறு. பணிவுக்கும் பணிந்து என்ற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பணிவு என்பது உணர்வு, பணிந்து என்பது செய்கை. இந்த பணிந்து என்ற வார்த்தை செய்கையாக இருந்தாலும் தேவ ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு பணிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உலகத்திலே மனிதர்களுக்கு முன்னால பணிந்து செயல்படுகிறத பல இடங்கள்ல பார்க்கிறோம். பணிவு வேற, பணிந்து என்பது வேற. உலகத்துல பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கு அவர்களை விட சின்னவங்க அவர்களை பணிந்து கொள்ளக்கூடிய நேரங்களை நம்ம பார்த்திருக்கோம். பிறந்த நாள் வந்துச்சுன்னா அவங்க காலில் போய் பணிந்து விழுகிறாங்க. ஆசிரியர்களிடத்துல ரொம்ப பிரியமா அல்லது ரொம்ப மரியாதையா அவங்க கிட்ட போகும்போது பல நேரங்கள்ல காலில் பணிந்து விழுகிறத பார்த்திருக்கோம். எல்லாரும் அப்படி பண்றதில்லை, ஆனா அப்படி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்கிற இடங்களிலே தொண்டர்கள் அவர்களுடைய காலடியிலே பணிந்து விழக்கூடிய செயல்களை பார்க்கணும். சராசரியா உலக வாழ்க்கையில நடக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி உலகத்துல மதங்கள்ல ஜனங்கள் தெய்வம் என்று சொல்லப்படுகிற அவற்றுக்கு முன்னே தங்களை பணிந்து கொள்ள அந்த செய்கையை நிறைவேற்றுகிறதையும் நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். ஆனா உலகத்துல கிறிஸ்தவங்க மட்டும் தெய்வத்துக்கு என்ன கொடுக்கறதே இல்லை, பணிந்து கொள்ளக்கூடிய செயலை செய்வதே. எங்கேயாவது கிறிஸ்தவ சபைகள் நம்முடைய தெய்வத்தை பணிந்து கொள்ளக்கூடிய செய்கையை செய்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை பணிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் எழுதப்பட்டு இருக்குதா இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தை சேர்ந்த இஸ்ரவேலர் தெய்வத்தை பணிந்து கொண்டத வேதத்துல பார்க்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு சத்திய தெய்வத்தை பணிந்து கொள்ளக்கூடிய செயலை செய்யறாங்களா? தேவ கிருபையினால நம்முடைய சபையில நம்முடைய தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் பணிந்து கொள்ளுகிறோம். அந்த கிருபை நமக்கு கிடைச்சது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய தெய்வமாகிய பிதாவை குமாரன பரிசுத்த ஆவியானவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரு டெய்லி லைஃப்ல பதில் சொல்லலாம்? உங்களுக்குள்ள யோசிங்க. எத்தனை பேரு நீங்க உங்க டெய்லி லைஃப்ல தெய்வத்துக்கு முன்னால பணிந்து கொள்ளக்கூடிய சேவை நிறைவேற்றுவீங்க? டெய்லி செய்யணும், ஒரு நாள் தவறக்கூடாது. ஒண்ணு இல்ல, நீங்க வேணா நெட்டுல போய் பாருங்க. சினிமா சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு கலைஞர் மேடை ஏற்றுறாங்க அப்படின்னா மேடை ஏறுவதற்கு முன்னதாக அந்த கலைஞர், அது நடிகரோ நடிகையோ மற்ற
நிர்வாக பொறுப்புல இருக்கிற யாரோ இந்த மேடை ஏறுவதற்கு முன்னால அந்த மேடையை பணியாம அவங்க ஏறி நீங்க பாத்திருக்கீங்களா? மேடையை போய் பணிஞ்சிட்டு தான் மேலே ஏறுவாங்க. அவர்களுக்கு எந்த மேடையா இருந்தாலும் பணிஞ்சு தொட்டுட்டு வணங்கிட்டு மேல ஏறணுங்கிற உணர்வு இருக்குது. டெய்லி நடத்தினாலும் அதை செய்வாங்க. அங்க அவங்க டெய்லி செய்யறதில்லை, அவ்வளவுதான். இல்ல புறஜாதி மக்கள் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு பணிதலை செஞ்சுட்டு தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. தேவ ஜனங்க என்னைக்காவது தேவனுக்கு முன்னால பணிந்து கொள்ளக்கூடிய செயலை செய்யக்கூடிய உணர்வையுடையவர்களாக வாழ்க்கையை நடத்துறோமா? இவரை நம்ம செஞ்சிருந்தோம்னா தேவனுக்கு மகிமையை செலுத்தணும், நன்றி சொல்லணும். இவரை அப்படி செய்ய தவறணும் அப்படின்னா கொஞ்சம் வெட்கப்பட்டு மனம் திரும்பி இனிமே அன்றாட வாழ்க்கையில நான் என்னுடைய தெய்வத்தை பணிந்து கொள்ளக்கூடிய உணர்வை அடைய வேண்டும். இப்ப 3 குறிப்புகளை குறிச்சுக்கங்க. 1, பிதாவை பணிந்து கொள்ளுகிற வசனம். 2, குமாரனை பணிந்து கொள்ளுகிற வசனம். 3, பரிசுத்த ஆவியானவரை பணிந்து கொள்ளுகிற வசனம். பணிதல் என்பது தொழுகையோடு தொடர்புடைய வார்த்தை. நேரா பணிந்துங்கிற வார்த்தை இருந்தா எடுத்துக்கங்க, இல்ல அப்படின்னா அதோடு தொடர்புடைய ரிலேட்டடான வேர்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கங்க. கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்ற அத்தியாசப்படுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமையாயிருக்கும். இப்ப மைய வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது 1, 2, 3 வேற நிறைய வசனங்கள் இருக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வசனம் இல்லாம வீட்டுல போய் மற்ற வசனங்களை நீங்க மைய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். மைய வசனத்தை 3ஆ பிரிச்சிருக்கிறோம். இந்த 3ல இருந்து தெய்வம் நமக்கு என்ன சொல்ல வராருங்கிறத கண்டுபிடிக்க போறோம். தேவன் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அது 66 புத்தகங்கள் இருக்கு. இந்த 66 புத்தகங்கள்ல 1189 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 1189 அதிகாரங்களும் நீங்களும் நானும் சத்தியமான வாழ்வதற்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்தும் நான் சத்தியமான வாழ எனக்கு தேவன் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை கவனித்து கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். 52வது வசனத்துல 3ஆ பிரிச்சிருக்கிறோம். 1, வார்த்தைகளை கேட்டபோது சுருக்கமா இருக்கிறான், தர மட்டும் குடிக்கிறான். 3வது கர்த்தர் என்ன பண்ணிட்டான்? மன்னித்து கொண்டான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் யாரு? எலியேசர். எலியேசர் யாருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கிறான்? ஈசாக்குக்கு. பார்த்த பொண்ணு யாரு? ரெபேக்கா. ரெபேக்கால பார்த்து முடிவு பண்ணிட்டு அழைச்சிட்டு போனு வந்திருக்கிறான். அப்படி வந்த போதுதான் அங்க லாபானும் பெத்துவேலும் பெண் சார்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறாங்க. என்ன வார்த்தைகள் அவங்க சொன்னாங்கன்னு முந்தின வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா 51ல பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் சொன்னபடியேங்கிற ஒரு சத்தியம் இருக்கு. வார்த்தைகளை கேட்ட போது அப்படின்னா அதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர். பொண்ணை கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போங்க, உங்க முன்னாலதான் இருக்கா ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னபடியே அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. கர்த்தர் சொன்னபடியே அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லி பெண்ணுடைய குடும்பத்தார் சொன்ன உடனே அத கேட்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எது நாம் கேட்டாலும் அதை ஆத்மாவில் கொண்டு போய் வைத்து அதற்கான உணர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். 1வது காரியம். 2வது காரியம், அந்த உணர்வு கர்த்தர் முன்பாக குனிய வைக்க வேண்டும். கர்த்தர் முன்னாடி என்ன செய்ய வைக்கணும்? 3வது, கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? பணிந்து கொள்ள வைக்க வேண்டும். 2 காரியம் தொழுகை பண்ண வைக்கணும்.
ஒரு காரியம் அவைகளுக்கான உணர்வை உண்டு பண்ணுகிறது. என்னுடைய தெய்வம் என்னுடைய எஜமான் சார்பாக என்னை அனுப்பின காரியத்தை நிறைவேற்றினபடியினால் நான் அவரை தொழுது கொள்கிறேன். இதை இப்படியே நம்ம பார்க்கிறோம். இதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என் தேவன் என் இயேசுவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு நிறைவேறுகிறபடியா, அது ரட்சிப்பா இருக்கட்டும், மீட்பா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், இயேசுவுக்கு மனவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்தை உருவாக்குகிற சத்தியமாக இருக்கட்டும், எதுவானாலும் அதற்குரிய உணர்வை அடைந்து என் தேவனுக்கு முன்பாக நான் தலை குனிந்து அவரை பணிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்துல இருந்து என் வாழ்க்கையில நான் அறிய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய சத்தியம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு செய்யணும். இப்ப பணிந்துங்கிற வார்த்தைய ஜீவனுக்காக ஒரு வசனமும் மரணத்துக்காக ஒரு வசனமும் குறிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் வாசிச்சு மூணா பிரிச்சு சத்தியத்தை கேள்விப்பட இருக்கோம். முதலாவது ஜீவனுக்கான வசனம் யோவான் 9:38. மரணத்துக்கான வசனம் மத்தேயு 4:9. முதல்ல நம்ம ஜீவனுக்கான வசனத்தை குறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா யோவான் 9:38 வருவார். தேவ மகிமைக்காக எடுத்து வாசிக்கவும். உடனே அவன் ஆண்டவரே, அது வர 1, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி 2, அவரை பணிந்து கொண்டான். 3. சின்ன வசனம் 3 ஈஸியா பிரிச்சாச்சு. யாரு இயேசுவா ஆண்டவரே அப்படின்னு உணர்றா அப்படின்னா, ஒரு குருடன் பார்வை கிடைச்ச பிறகு இயேசுவா ஆண்டவரே அப்படின்னு உள்ளத்துல உணர்றா. அப்படி ஆத்துமால உணர்ந்தத ஆவியில என்ன சொல்றான் அப்படின்னா, அவரை ஆண்டவரே என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான், அறிக்கை செய்கிறான். 3, அவர் என்ன பண்ணிட்டான்? நீங்களும் நானும் இயேசுவை என்னன்னு ஆத்தும உணர்விலே பற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எனக்கு இயேசு ஆண்டவரா இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய மனக்கது திறந்து இருந்துச்சுன்னா இயேசுவை ஆண்டவரா பார்க்கும். இன்னைக்கு உலக மனிதர்கள் இன்னொரு மனிதரா ஆண்டவர்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆண்டவர் என்றால் என்ன? அதிகாரம் உள்ளவர். குருடனுடைய கண்களை திறப்பதற்கு இயேசு அதிகாரம் உள்ளவராக இருந்தார். இதை அவன் உணர்றான். அந்த குருடனுக்கு பார்வை வந்துருச்சு. யாரால? இயேசுவால. ஆனா அவனுக்கு பார்வையை கொடுத்த இயேசுவ அங்க இருந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ பாவியான மனுஷன்னு சொல்றாங்க. இயேசுவை பத்தி என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனுக்கு, அவன் சாதாரண மனிதன் அல்ல, யூத ஜனங்கள்ல பெரிய பெரிய குருமார்கள், வேதவாரகர், பெரிய பெரிய ஆட்கள், வேதம் அறிந்தவர்களுக்கு இயேசு என்னவா தெரிகிறாரு? பாவியான மனுஷனா தெரிகிறார். ஆனா இயேசுவை பார்க்காம குருடனா வாழ்ந்தவன் அந்த இயேசுவான பார்வையை வச்சுட்டான். எல்லாரும் பேசுறத வச்சு இவர்தான் தனக்கு பார்வை கொடுத்ததா கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அவரை என்னவென்று ஆத்துமாவில் உணர்கிறான். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையை இயேசுவான எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டபடியால் அவரை என்னவென்று உணர வேண்டும். அந்த ஆத்மா உணர்வு இருக்கிறதா? இருந்தால் ஜீவன். அப்படி இருக்குது அப்படின்னா அதை விசுவாசத்தோடு அறிக்கையா வாயில சொல்லணும். வாயை திறந்த ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர்னு விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. அடிக்கடி ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், என்னை ரட்சித்த ஆண்டவர் உம்மை விசுவாசிக்கிறேன் அறிக்கை சொல்லலாம். என் மனக்கண்களை திறந்த தெய்வம் நீ, உம்மை விசுவாசிக்கிறேன் சொல்லலாம். வாயானது என்ன பண்ணணும்? விசுவாச அறிக்கை சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக சரீரம் என்ன பண்ணணும்? பணிந்து தொழுது கும்பிட வேண்டும். யார? இயேசுவை. இயேசு செய்ததற்காக இயேசுவை, பிதா செய்ததற்காக பிதாவை.
ஆவியானவர் செய்வதற்காக ஆவியானவர். அதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில அடிக்கடி தெய்வத்தை பணிந்து வாழுங்க. நீங்க தெய்வத்தை பணிந்து வாழ்ந்தீங்கன்னா ஒரு காலத்திலையும் வேற எதையும் பணிந்து கொள்ள வாய்ப்புகள் வரவே வராது. தெய்வம் அனுமதிக்க மாட்டாரு. அவர் காலடியில விழுந்து பாருங்க, எந்த மனுஷன் காலையும் விட மாட்டீங்க, வேற எதுனாலே விட மாட்டீங்க. உங்களை அவ்வளவு தூரம் மேன்மையா வச்சுக்கணும். தெய்வத்தை ஆண்டவராக உணர்வதும் தெய்வத்தை விசுவாசித்து அறிக்கை செய்வதும் தெய்வத்தை பணிந்து கொள்ளுவதும் நமக்கு ஜீவன். குருடனுக்கு ஜீவன் கிடைச்சிருக்கு பாருங்களேன். பார்வையுள்ள நமக்கு ஜீவன் இருக்கிறதா விளங்கி வாழ்க்கையை நடத்தும். இப்ப மரணத்துக்கான வசனத்தை எடுப்போம். 1 2 3 இந்த 3 குறிப்பை 3 சத்தியத்தை எடுத்து குறைஞ்சது 3 மணி நேரம் தியானம் பண்ணலாம் அல்லது கேட்கலாம். அவ்வளவு ஆழமான ரகசியங்கள் மறைந்த வசனம். இயேசு 30ஆம் வயதுல ஞானஸ்நானம் எடுத்து 40 நாள் உபவாசம் எல்லாம் எடுக்கிறார். அப்படி உபவாசம் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு அவரிடத்துல சோதனைக்காரன் பிசாசு வர்றான். அப்படி வந்து அவரை சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் போது கடைசியா அவன் சொன்ன வசனம் தான் இது. முதல்ல என்ன சொல்றான் அப்படின்னா, நீ யார பார்த்து சொல்றான்? இயேசுவை பார்த்து சொல்றான். சாஷ்டாங்கமாய் யாரு அல்ல சாஷ்டாங்கமா விழுகிறது. இயேசுவையே பிசாசு தான் காலில் விழ வைக்க பார்த்திருக்கிறான் பாருங்களேன். உங்களையும் என்னையும் விழ வைக்க பாப்பானா இல்லையா? கண்டிப்பா பார்ப்பான். வினாடிக்கு ஒரு தடவை பார்ப்பான். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவற்றில் உள்ள சர்வ சேனையையும் உண்டாக்கின இயேசுவையே, அவருடைய எல்லா பவரையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், அறிஞ்சு வச்சிருக்கான். ஆனாலும் கூட அவரையே என்ன பண்றான்? காலில் விழுந்து விழு அப்படிங்கிறான்னா பாத்துக்கங்களேன். விசுவாசி எப்பேற்பட்ட ஆளு. நம்மளெல்லாம் அடிக்கடி விழ வச்சுக்கிட்டே இருப்பான். நமக்கு தெரியாது. நீங்க தேவனுடைய பாதத்துல விழுந்தீங்கன்னா அவன் பாதத்துல விழ மாட்டீங்க. இயேசு யார் காலில் மட்டும்தான் விழுங்குங்கிறத அறிந்திருந்தா அப்படி அவன் சொல்றத கேட்கிறார். 2வது என்ன சொல்றான் பாருங்க. எதுக்கு சாஸ்தாங்கமா விழ சொல்றோம் அப்படின்னா, என்னை பணிந்து கொண்டான். நீ என் காலில் விழுந்து என்னை என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளணும். அப்படின்னா தொழுது கொள்ளணும். இயேசுவையே பிசாசு தன்னை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி தூண்டுகிறான், சொல்றான். அதை இயேசு கவனமா காதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறார். சொல்றதெல்லாம் சொல்லட்டும் காதுல என்ன பண்றாரு? கேட்கிறாரு. நீங்களும் யாரும் சொன்னத சொல்றதோ சொல்லட்டும் காதுல கேளுங்க. அது சரியோ தப்போ, தகுந்ததோ தகாததோ, சொல்றதோ சொல்லட்டும் கேளுங்க. சொல்லி முடிக்கிற வரை மறுவார்த்தை என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. சொல்றது சொல்லட்டும். 3வது என்ன சொல்றான் பாருங்க. இவைகளை எல்லாம் உமக்கு உலகத்தையும் உலகத்தின் ராஜ்யத்தின் மகிமையையும் தருவேன்னு சொல்றான். எல்லாத்தையும் படைச்சவருக்கே நான் தரேன்னு சொல்றான். அவன் சும்மா சொல்லலைங்க. அவன் அப்படி சொல்லும் போது எல்லாம் யார் கையில இருக்கு? அதனாலதான் அவன் விவரமா சொல்றான். இயேசு அவன் கையில இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் வர்றாரு. 3 வருகை வர்றாரு. அதுல முதல் வருகையில வந்திருக்கிறார். 2வது வருகையும் வேண்டாம், 3வது வருகையும் வேண்டாம். இந்த முதல் வருகையவே ஃபெயிலியர் ஆக்கிடலாம்னு சொல்லி பார்த்துட்டா பிசாசு என்ன பண்றான்? ஷார்ட்கட்ல இதை தர்றேன். எப்படி ஷார்ட்கட்? நீ கல்வாரிக்கெல்லாம் போக வேண்டாம். நீ என் காலில் விழு அப்படின்னா, என்னைய பணிந்துகொள் அப்படின்னா, எங்க இயேசு போக முடியாது? கல்வாரிக்கு போக முடியாது. இயேசுவ கல்வாரிக்கு போகாம தடுக்க இயேசுவ தான் காலில் விழ வச்சு தன்னை பணிய வச்சு இதெல்லாம் உமக்கு தருவேன்னு பொய்யா அறிக்கை வந்து வைக்கிறான். இயேசு காலில் விழுந்துட்டா கொடுப்பானா? இயேசுவை என்ன ஆக்கிடுவான்?
அடிமையாகிடுவான். என்ன தந்திரம் பாரு! கல்வாரியிலே மறிக்க வேண்டியவரை தனது காலடியிலே மறிக்க வைக்க பார்க்கிறான். ஏசு எங்க மறிக்கணும்? கல்வாரியில் மறிக்க வந்த இரட்சகரை தனது காலடியில் மறிக்க வைக்க பிசாசு என்ன தெளிவா பேசுறான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் காலடியில விழுந்து அவனை பணிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும், அதாவது 1000 வருட அரசாட்சியையும் இழக்கிற அளவிற்கு நாம் மரணத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம். மரணம் வேணுமா, ஜீவன் வேணுமா? தெளிவா இருங்க. நீங்க டெய்லி தேவனுடைய பாதத்துல பணிந்து குனிந்து அவரை தொழுது ஆராதிக்கிற ஒரு செயலை மட்டும் செய்யல அப்படின்னா, உங்களை அறியாம ஏதோ ரூபங்கள்ல பிசாசனுடைய பாதங்கள்ல விழ வச்சு உங்களை இந்த உலக ராஜ்யத்துக்கும் அப்பாற்பட்டு 1000 வருட அரசாட்சிக்கும் அப்பாற்பட்டு புதிய எருசலேமுக்கும் நீங்களாக்கி நித்திய மரணத்துக்கு கொண்டு போயிடுவோம். எச்சரிக்கை தேவை. கண்கள் விழித்துக் கொண்டவர்களாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் மூலமாக 12 என்ற மைய வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு மாறாக நாம் குற்றங்களை செய்து வாழ்ந்திருந்தோமானால் அதிலே மனம் திரும்பி இந்த அதிகாரத்தின் சத்தியங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக எல்லாரும் கண்களை மூடி இப்போது சொல்ல விடுகிற காரியங்களை கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? ஆதியாகமம் 24 மைய வார்த்தையாக பணிந்து என்ற வார்த்தையை தெய்வம் கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் கால்களில் விழுவதையும் பிசாசின் கால்களில் விழுவதையும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேவ ஜனங்களா இருந்தும் செய்து கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்பணும். நம்முடைய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை அறிந்தும் உணர்வில்லாம, அவரை மகிமைப்படுத்தாம, அவரை தொழில சேமிக்காம அனுதின வாழ்க்கையை விரயமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை குற்றம்னு உணர்ந்து மனம் திரும்ப. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் நம்ம சத்தியமா கேட்டுக்கொண்டே வர்றோமே, அந்த வார்த்தையின் அடிப்படையில உணர்வடைந்து இந்த தெய்வத்துக்கு முன்னால குனிந்து பணிந்து அவரை தொழுது கொள்ள நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? அப்படி செய்யாம இருந்திருந்தோம்னா மனம் திரும்பணும். ஒரு குருட இயேசுவ ஆண்டவர்னு உணர்ந்து விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அதை அறிந்து அவரை பணிந்து கொண்டு நடந்தானே, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சத்தியம் சுவிசேஷத்தின் ஒளி குருடா இருந்த நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்குது. அந்த ஆண்டவரை குறித்த உணர்வை பெற்று விசுவாச அறிக்கை செய்து பணிந்து கொண்டு வாழ்கிறோமோ? இல்ல அன்னைக்கு இருந்த வேதவார பரிசெயரை போலதான் இயேசு ஆண்டவர் இன்னும் உணராம அறிக்கை செய்யாம பணிந்து கொள்ளாமதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? மனம் திரும்பணும். ஒருவேளை ஆண்டவரை உணர்ந்து விசுவாச அறிக்கை செஞ்சு பணிந்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தினா அது ஜீவன். அந்த ஜீவனை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள வாழ உணர்வுள்ளவர்களா இருக்கணும். எந்த அடிப்படையில் ஆகிலும் சத்துருவுக்கு முன்னால சாஸ்தாங்கமா வணங்கி, அதாவது விழுந்து பணிந்து இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கைய விட்டு கொடுத்து மரணத்துக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? ஒரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வேலை ஊழிய வாழ்க்கையில தேவ சமூகத்தை விடக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில தினமும் தேவ சமூகத்தை இழக்கிறோமா? உபவாச நாட்கள்ல தேவ சமூகத்தை இழக்கிறோமா? சபை கூடி வருவதில் தேவ சமூகத்தை இழக்கிறோமா? உலக காரியங்களுக்காக இதை இழக்கிறோம் அப்படின்னா அதை குற்றம்னு சொல்லி உணரணும். சொந்த காரியங்களுக்காக, உறவுகளுக்காக, விசேஷங்களுக்காக, வியாபாரங்களுக்காக, தொழிலுக்காக, உலகத்தின் மகிமைக்காக தேவ சமூகத்தை இழந்து தேவனை பணிந்து கொள்ளாம இருக்கிறோமா? அதெல்லாம் குற்றம்னு உணரணும். இந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நீங்களாகி ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நடத்த தெய்வம் உணர்த்தின அடிப்படையில இந்த அதிகாரத்துல கரங்களை வைத்து நான் சொல்லக்கூடிய அறிக்கை என்னோட கூட சொல்லி சௌந்தரிக்கு ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே,
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திற்காக 67 வசனங்களுக்காக உடைய தெய்வீக நாமங்களுக்கு கோடி மகிமையை செலுத்துகிறேன். இந்த அதிகாரத்தின் வழியாக 12 சத்தியங்களை எங்களுக்கு ஜீவ ஆகாரமாக வெளிப்படுத்தினீரே. கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே ஜீவனுக்குரியவர்களாய் வாழ உடைய ராஜரீகத்தை தொழுது கும்பிடுகிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பணிந்து கொள்வதற்கு தேவையான வேத வசனங்களை கண்டுபிடிக்க எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட அடிப்படையிலே உம்மை ஆண்டவராக உணர்ந்து விசுவாச அறிக்கை செய்து ஜீவனுக்குரியவர்களாய் உம்மையே தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளெல்லாம் இயேசுவை போல பிசாசின் காலிலே விழாமல் பணிந்து கொள்ளாமல் இந்த உலக ராஜ்யத்துக்காக வாழாமல் நித்திய ராஜ்யத்துக்காக நித்திய ஜீவனுக்காக மரணத்துக்கு விலகி உம்மை மாத்திரம் தொழுது சேவிக்க இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பீராக. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறேன். சத்தியமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.